ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா விலாக். இன்றைக்கி சம்மோடைய டே 5. ஸோ இன்றைக்கும் இன்டெக்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள், மேலே x³ - x² + x - 1 டிவைடட் பை x - 1 கொடுத்துருக்காங்க. இதுதான் கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம x² தனியாக பிரிக்க போகிறோம். ஸோ காமனாக எடுத்துக்கிட்டு x², இதுலேருந்து ஃபஸ்ட்லேருந்து x³ இருக்கு இல்லைங்களா, அதை x² எடுத்துக்கிறோம். இங்கேருந்து x² எடுத்துக்கிறோம். அப்போ நம்மளுக்கு அங்கே என்ன இருக்குன்னா x1 - xன்னு தான் இருக்கும். அந்த x - 1 அதை வெளியே எடுத்துக்கலாம். எக்ஸுன்றது 1, அப்போது இங்கே இருக்கிற எக்ஸையும் மேலே இருக்கிற எக்ஸையும் ப்ளஸ் அது 1 வந்துடும். மைனஸ் ப்ளஸ் 1 காமனாக வெளியே எடுத்துக்கலாம். அப்புறம் x - 1 ப்ராக்கெட்டில் டிவைடட் பை கீழே இருக்கிற x - 1 எடுத்துக்கலாம். இப்போது x - 1 காமனாக வெளியே எடுத்துக்கலாம். x - 1 இங்கேயும் x - 1 இருக்குது பாருங்கள், அதை வெளியே எடுத்துகிட்டு இப்போ என்ன இருக்கும் நம்மளுக்கு பேலன்ஸு? இங்கே x² இருக்குது ப்ளஸ் இங்கே 1 இருக்குது. அப்போது x² + 1. சரிங்களா? இந்த வெளியே இருக்கிற x² + 1 இங்கே ஜாயினிங்கில் போடலாம். டிவைடட் பை x - 1. ஸோ இங்கே கீழேயும் x - 1 இருக்குது, மேலேயும் x - 1 இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டா நம்மளுக்கு x² + 1 இதுதான் இருக்கும். ஸோ அதை எடுத்து வெளியே எழுதிக்கிட்டு தேர்ட் ஸ்டெப்பில் போட்டுக்கலாம். x² + 1. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். சேம் ஃபார்முலா, xn = x⁴n = xn + 1 டிவைடட் பை n + 1. இப்போ இங்கே nன்றது 2, நம்மளுக்கு 2ன்னு இருக்குது x². ஸோ அப்போது இங்கே n + 1, அப்போது 2 + 1 x³ கீழே n + 1, அப்போது 2 + 1 3 x³ டிவைடட் பை 3. ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? x³ டிவைடட் பை 3 ப்ளஸ் அங்கே 1 எக்ஸை 1ன்னு போடுவோம், 1 எக்ஸ்ன்னு போடுவோம். ஸோ அப்போ ஆன்சர் இஸ் x³ டிவைடட் பை 3 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் c இஸ் அ கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ஆன்சர் கிடச்சிச்சுங்களா? சரி, ஓகே. இன்றைக்கான சம்ஸ் ஓவர். இதுவும் 5 மார்க்கு இம்பார்ட்டன்ட் சம் தான், நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு சம்மோடு பார்க்கலாம். தேங்க்யூ.